திருமாவளவன், ஸ்டாலின் இருவரும் மீண்டும் சந்திக்க போகிறார்களா? ஸ்டாலினை நேரில் சந்தித்து திருமாவளவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? ஜூன் 7 அன்று விசிகாவிலிருந்து உடைந்து ஒரு தரப்பு திமுகவில் இணைய போகிறதா? திமுக vs விசிகா மோதல் ஆரம்பமாகிறதா? பார்க்கலாம் இந்த காணொளியில். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஜூன் 7ஆம் தேதி விசிகாவிலிருந்து முக்கிய புள்ளிகள், சில முக்கிய முகங்கள் திமுகவில் இணைவதாக தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இது அதிகாரப்பூர்வ தகவலா என்பதை தாண்டி இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் கடந்து பயணித்த மிக முக்கியமான பிரதான கட்சி விசிகாவுக்கும் திருமாவளவர்களுக்கும் திமுக அதீத முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இவர்களுடைய பயணம் என்பது ஒரு கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக கூட்டணி. பல இடங்கள்ல இது தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, இது கொள்கை ரீதியான கூட்டணி என்று மேடைக்கு மேடை பேசியது திருமாவளவன் அவர்கள். இந்த நிலையில மே 4க்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் எடுத்த இந்த முடிவு என்பதுதான் திமுகவுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன? தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது. ஏன்னா 107 அதாவது 108 107 இன்றைக்கு தாவேகா எண்ணிக்கை பெற்று நின்று விட்டது. எனவே இதை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் என்றுதான் சொல்லிவிட்டு வந்தார்கள் விசிகா. பிறகு நிலைமை என்ன ஆனது? விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகும் என்ன பண்றாங்க? போய் அதுல இணைகிறாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கிறார்கள். இதுதான் மேலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவுக்கு. வெளியே இருந்து ஆதரவு, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த விசிகாவுடைய தலைமை பிறகு கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டது. அதை தொடர்ந்து 20 நாட்களாக இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு, சட்ட ஒழுங்கு சிக்கல் என எதை பற்றியும் பேசாமல் விசிகா ஒரு சாஃப்ட் கார்னர்ல கடந்து போறதையும் பார்க்க முடிகிறது. எனவே ரொம்ப கோபத்தில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது திமுக தரப்பு. குறிப்பாக திமுக தரப்புல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கோபத்தோடு இருக்காரு அப்படின்ற அளவுக்கும் கூட சில செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த நிலையில் தான் ஜூன் 7ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் விசிகாவிலிருந்து முக்கியமான புள்ளிகள் இப்பவே ஆளூர் சானவாசன் அவர்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆளூர் சானவாசன் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்தில் கொடுத்த நேர்காணல்ல ரொம்ப கடுமையாக, தேர்தல் முடிவுக்கு பிறகே ரொம்ப கடுமையாக விஜய் அவர்களை பேசியிருந்தார். தர்க்க ரீதியாக சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஆளூர் சானவாசன் அவர்கள் தற்போது அவர் ஒரு மனவேதனையில் இருக்கிறார். தலைமை அவரை ஆட்சிப்படுத்தினாலும் கூட அவரும் வெளியேறுவார் என்று ஒரு தரப்பு நமக்கு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் திராவிட இயக்க சித்தாந்தத்தின் மீது, குறிப்பாக திமுகவுடைய கொள்கை மீது, திமுகவுடைய ஆட்சி நிர்வாகத்தின் மீது கடந்த காலங்களில் ரொம்ப ஆர்வத்தோடு அதை கவனித்து பொது மேடைகளிலே ஊடகங்களிலே பங்கேற்று பேசியவர் ஆளூர் சானவாசன் அவர்கள். அப்படி அவரும் இந்த கூட்டணியை அவர் விரும்பல, நம்ம கடுமையாக தாக்கினோம் கடந்த காலங்களில், எனவே விரும்பல அப்படின்ற தகவலும் பார்க்கப்படுகிறது. எனவே ஜூன் 7ஆம் தேதி ஏற்கனவே சொன்னபடி பனையூர் பாபு அவர்கள் வெளியேறி இருக்கிறார்களே, ரொம்ப காட்டமான சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியில் இருந்தார். அவர் உட்பட பலரும் திமுகவில் ஜூன் 7ஆம் தேதி இணைய இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசிகா இரண்டாக உடைய போகிறதா அல்லது விசிகாவிலிருந்து கணிசமான நபர்கள் திமுகவில் இணைய போகிறார்களா என்பதை நாம் ஜூன் 7 பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்கிடையில் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றோ நாளையோ அல்லது நாளை மறுநாளோ சந்தித்து பேசலாம். அப்படி சந்தித்து பேசுகிற பொழுது விசிகாவிலிருந்து உடைத்து வெளியே வரக்கூடியவர்களை திமுகவில் சேர்க்க கூடாது, அவ்வாறு உடைக்கிற வேலை நடந்தால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினிடம் பேசலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஒரு 3 நிபந்தனையோடு திமுக தலைமை இவரை அணுகும் அப்படின்னு பார்க்கிறாங்க. அதாவது இவர் திமுக தலைமை அணுகினால் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு 3 கோரிக்கை, 3 நிபந்தனை என்பது தாவேகாவிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். நீங்கள் சொன்னது வெளியே இருந்து ஆதரவு, ஆனால் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறீர்கள், எனவே தாவேகாவுக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். 1. இரண்டாவது, மீண்டும் திமுக கூட்டணியில் தொடரலாம், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம தொடரலாம். இது 2. 3வது கோரிக்கை என்பது தாவேகா விட்டு வெளியேறி நீங்கள் திமுகவோடு இணையாவிட்டாலும் நீங்கள் தனித்து நின்று கூட தேர்தல் களத்தில் நீங்கள் களமாடலாம். இது 3மே நடக்காத பட்சத்தில் விசிகாவிலிருந்து வெளியேறக்கூடிய முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைப்பதை நீங்கள் தடுக்கக்கூடாது.
அப்படின்னு ஒரு 4 நிபந்தனைகளை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 1, 2, 3, 4 அப்படின்ற வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு வழியாக கொள்கை கூட்டணி என்று கடந்த காலங்களில் பிரச்சாரம் செய்த விசிகாவும் திமுகவும் இன்றைக்கு எதிரெதிர் நிலையில் இருக்கிறது. ரொம்ப கடுமையாக காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறிய போது கூட இவ்வளவு காட்டமாக கோபத்தை காட்டாத திமுக தரப்பு, திமுக ஆதரவாளர்கள் விசிக வெளியேறிய உடனேயே அதை அறம் சார்ந்து பேச தொடங்கினார்கள். நீங்க கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்க, இப்ப இந்த கூட்டணியை காப்பாற்ற முடியலன்னு சொல்றீங்க. நீங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியே போன பிறகுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியே போயிருக்காங்க. இன்றைக்கு மதிமுகவும் வெளியேற போகிறது. இப்படி பல தகவல் வெளியே நமக்கு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக மதிமுக வெளியேறுவது கூட ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் தொடக்கமாக விசிக வெளியேறியதை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த வகையில் திமுக விசிகவுடைய மோதலும் முற்றுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் இருந்தும் ஒரு தரப்பு வெளியேறி திமுகவோடு இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறார்கள். எனவே விசிகாவை உடைத்து திமுக தங்களுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்குமா அப்படின்றத நாம் ஜூன் 7 அன்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.